எத்தனால் இல்லாத 100% பெட்ரோலின் விலை ரூ. 157க்கு விற்கப்படுகிறது. இதன் விற்பனை 2 மடங்கு அதிகரித்துள்ளது என்கிற ஆச்சரியம் ஏற்பட்டுள்ளது. எத்தனால் 20% கலந்து பெட்ரோல் விற்கப்படுவது நடைமுறையில் உள்ளது. இதனால் வாகனங்கள் பழுதாகலாம் என்கிற அச்சம் இருப்பதனால் உயர் ரக வாகனங்களில் எல்லாம் 100% ஆக்டேன் பெட்ரோல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த எத்தனால் கலந்த பெட்ரோல் ஏன் தேவைப்படுகிறது? ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல் பெட்ரோலுக்கு பதிலாக வேறு எரிபொருள்கள் தேவைப்படுகின்றன. விவசாயிகள் கரும்பிலிருந்து சர்க்கரையை பிரித்த பிறகு மீதமுள்ள பாகை பயன்படுத்தி இந்த எத்தனால் செய்யப்படுகிறது. இது இந்திய விவசாயிகளுக்கு நன்மை ஏற்படுத்தும் என்கிற போதிலும் இன்று எத்தனால் அதிகளவில் இம்போர்ட் செய்யப்படுகிறது. அமெரிக்காவிடம் இருந்து 93% எத்தனால் இம்போர்ட் செய்கிறோம். எனவே சில கேள்விகள் எழுகின்றன. எத்தனால் அதிகம் பயன்படுத்துவதன் காரணம் என்ன? 1991ஆம் ஆண்டில் இந்தியா புதிய கொள்கையை துவக்கிய போது, பொருளாதாரத்தில் தாராளமயமாக்கல் போன்றவை துவங்கிய போது, நம்முடன் பிரேசிலும் நியூ பாலிசியை துவங்கின. இன்று அமெரிக்காவிலிருந்து எத்தனால் கலந்த பெட்ரோலை வாங்கும் 2வது பெரிய நாடாக பிரேசில் இருக்கிறது. முதல் நாடாக இந்தியா இருக்கிறது. எனவே அமெரிக்காவிடமிருந்து இறக்குமதி செய்வதற்கு இந்த கொள்கையா? அந்நிய நாட்டில் பெட்ரோலை சாராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த கொள்கையில் ஏன் இந்த நிலை ஏற்பட்டு இருக்கிறது? இப்பொழுது இன்னொரு அடிப்படை பிரச்சனையை பார்க்கலாம். சுதந்திரத்தின் போது $3 கொடுத்தால் $1 பெற்றுவிட முடியும். 1991இல் நியூ எக்கனாமிக் பாலிசி வந்த பொழுது அதனுடைய மதிப்பு $18 இருந்தது. இன்று $95 $100க்கு அதிகரிக்கும் என்று எண்ணப்படுகிறது. எனவே இந்த அளவிற்கு அதிகமாக செலவு செய்து டாலரை வாங்கி அதன் மூலமாக அடிப்படையான எத்தனால் கலந்த பெட்ரோல்கள் போன்றவற்றை அமெரிக்காவிடம் இருந்து வாங்க வேண்டுமா என்கிற கேள்வி எழுகிறது. மற்றொரு கேள்வி, மெக்சிகோ போன்ற நாடுகளில் 100% எத்தனால் பெட்ரோல் நடைமுறையில் உள்ளது. அப்படி என்றால் நமது 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் இதில் இருக்கிற மோட்டாரின் நிலையை மாற்ற வேண்டி இருக்கிறது. அப்படி மாற்ற வேண்டும் என்றால் அதற்கான மிஷின்ஸ் எல்லாம் நாம் மேற்கத்திய நாடுகள் அமெரிக்காவில் இருந்து தான் இம்போர்ட் செய்ய வேண்டும். அப்பொழுது அதற்கான செலவுகள் எல்லாம் எவ்வளவு ஏற்படும்? இவையெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது எத்தனால் கலந்த பெட்ரோல் அளவை நாம் குறைத்து கொள்ளலாமா என்கிற எண்ணமும் ஏற்படுகிறது. தேங்க்யூ வெரி மச்.